நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் முன்விரோதம் காரணமாக பைக் மீது கார் ஏற்றி இளைஞர்களை கொல்ல முயன்ற மற்ற இளைஞர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி பகிர் கிளப்பியுள்ளது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், விவரம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் முன்விரோதம் காரணமாக பைக் மீது கார் ஏற்றி இளைஞர்களை கொல்ல முயன்ற மற்ற இளைஞர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் முன்விரோதத்தால் இருசக்கர வாகனத்தில் கையில் அருவாளுடன் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் மீது காரால் மோதிய இளைஞர் தொடர்பான பகரவைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கொடியேற்று பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இருப்பார். இவர் இன்று காலையில் பணம் கொடுத்து வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த தன்சித் என்பவர் வீட்டிற்கு புகுந்து அவரை தாக்குவதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த தன்சித் அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது உறவினரான தன்சித்தை தாக்கிய இருப்பானை தாக்குவதற்காக 2 இளைஞர்கள் கையில் அருவாளுடன் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். இதனை அறிந்த இருப்பான் காரில் வேகமாக சென்று அந்த இளைஞர்கள் அந்த இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் மீது மோதியுள்ளார். இதனால் 2 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்தனர். அதே வழியாக சாலையில் வந்து கொடுத்த மற்றொரு இருசக்கர வாகன ஓட்டிகள் காயமடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவரையும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு முக்கம், அதாவது கோழிக்கோடு மாவட்டத்துக்கு உட்பட இந்த முக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 இளைஞர்கள் மீது மோதிய இந்த வேகத்தில் அந்த கார் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. கொலைமுயற்சியோடு காரில் சென்று மோதிய இருப்பானை தற்போது கோழிக்கோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவூர் போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்து அவர் அந்த இருப்பானை தீவிரமாக தேடி வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கும் பிரச்சனை தொடர்பாக இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்து விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.